ஹை சப்போர்ட்டர்ஸ், பீக்கான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? அதுவும் மொபைல்ல. இது தாண்டா கேமிங் சொல்ற அளவுக்கு தரமான ஒரு 5 கேம்ஸை இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. அதை தொடர்ந்து அந்த சீரீஸோட 2வது பாகம் இது. இந்த வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் ஹைப்பை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். நம்பர் 5ல பார்க்க போற கேம் பாஸ்கல்ஸ் வாகர். டார்க் சாயில்ஸ், எல்டன் ரிங் அந்த மாதிரி ஒரு பாஸ் ஃபைட் மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேம் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாம். இது ஒரு டார்க் ஃபேண்டசி ஆக்ஷன் ஆர்பிஜி கேம். ஒரு சவாலான அனுபவத்தை இந்த கேம் தாராளமா கொடுக்கும். இந்த கேம் ரொம்ப டார்க்காவும் மர்மமாவும் இருக்கும். டீமான்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஃபுல்லா பாசஸ் மட்டும் தான் இந்த கேம்ல இருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, இந்த கேம்ல இருக்கிற உலகம் ஃபுல்லா டார்க் மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கருப்பு புகையால சூழ்ந்து இருக்குது. அந்த உலகத்துல சூரியனே மறைஞ்சு பல காலம் ஆகுது. கொலசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உயிரினம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துக்கு ஒளி தருது. அந்த கொலாசஸ் உயிரினமும் ஏதோ ஒரு விஷசக்தியால நோய்வாய்ப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம இந்த கேம்ல டெரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கூலிப்படையை சேர்ந்த ஒரு வீரரா நம்ம பிளே பண்ணுவோம். நமக்கு என்ன வேலைன்னா, நமக்கு நம்மளோட மனைவி காணா போயிருவாங்க. இந்த பேரழிவு நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எதனால காணா போனாங்க, இந்த உலகத்துக்கு என்ன ஆச்சு, இது ஏன் பிளாக்கா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு மனைவியை கண்டுபிடிச்சோமா இந்த உலகத்துல இருக்க அந்த டார்க்க போக்கணுமா அப்படிங்கிற கதையா இருக்கும். அதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, எதனால இப்படி ஆணுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன, அது எல்லாமே கண்டுபிடிச்சு மறுபடியும் இந்த உலகத்தை பழையபடி கொண்டு வர மாதிரி தான் இந்த கேம் பிளேயோட ஸ்டோரி டிசைன் பண்ணிருப்பாங்க. சூப்பராகவே ஸ்டோரி இருக்கும். இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. நமக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேணுமோ அதை ஸ்விட்ச் பண்ணி விளையாண்டுக்கலாம். அது நல்லா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான வெப்பன்ஸ் இருக்கும். அவங்களோட சண்டை போடுற காம்பாக்ட் சிஸ்டமும் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். பாஸ் ஃபைட்ஸ்லாம் பிரம்மாண்டமா இந்த கேம்ல கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாஸ் ஃபைட்ஸோட அட்டாக் பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்களை கொல்றது ஈஸி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம் நீங்க பாஸ் சண்டை போடுற மாதிரி இருந்தா அவன் எப்படி அடிக்கிறான், அவனோட காம்பாக்ட் என்னன்னு சொல்லி நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா அவனை போட்டுதல் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டா அந்த பாஸ்ல ஈஸியா போட்டு தள்ளிடலாம். எல்டன் ரிங் கேம்லாம் நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா யூடியூப்ல லைவ்ல நிறைய பேர் விளையாண்டு இருக்கலாம். அந்த கேம் மொபைல்ல விளையாண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு தரமான கேம், சூப்பரா இருக்கும். இந்த கேம்ல பேரி பண்ற ஆப்ஷன் இருக்கும், டாஜ் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாஸை போட்டு தள்ளிட்டு போறது பக்காவா இருக்கும். சூப்பரான கேம், ட்ரை பண்ணி பாருங்க. 4வதா நம்ம பார்க்க போற கேம் ஆட் வேர்ல்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராத். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இது ஆட் வேர்ல்ட் அப்படிங்கிற சீரீஸை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கேம் தான். இந்த கேம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இது ஒரு அண்டர்ரேட்டட் கேம். நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த கேம் டெவலப் பண்ணி விளையாண்டேன். இப்போ இந்த கேம் அவைலபிளா இருக்கு பிளே ஸ்டோர்ல. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நான் சொல்ற எல்லா கேமுமே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இந்த கேம் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் கவுபாய் பேஸ்டு கேம் தான். இந்த கேம்ல நம்ம ஒரு பவுண்டி ஹண்டரா பிளே பண்ணுவோம். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற வேட்டைக்காரனா விளையாடுவோம். ஊருக்கு ஊரா போய் அங்க குற்றவாளிகளை பிடிச்சு கொண்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறதா கேமோட வேலையா இருக்கும். இந்த கேம்ல ஒரு முக்கியமான ஒரு பிளாட் இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்காக 20,000 கரன்சி தேவைப்படுது. அந்த பணத்தை சேர்க்கறதுக்காகவே அவர் பெரிய பெரிய குற்றவாளிகளா பிடிச்சி போட்டு தள்ளி போலீஸ்ட பிடிச்சு கொடுக்குற வேலையை பார்ப்பாரு. போற வழியில இருக்கிற ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கேமே மாத்திரும். அவருக்கு எதனால நோய் வந்துச்சு, அவர் உண்மையாலுமே மனுஷனா இல்ல மிருகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில எழும். அதெல்லாம் கதை ரொம்ப சூடு பிடிக்கும். விளையாண்டு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த ஸ்டோரி. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் ரெண்டாவும் நீங்க மாத்தி மாத்தி விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேம்ல சிம்பிளா சொன்னா கையில அடிக்கிறப்ப தேர்ட் பர்சன், கன் வச்சு சுடுறப்ப ஃபர்ஸ்ட் பர்சனா மாறிட்டே வரும் இந்த கேமரா. இந்த கேமோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா லைவ் அம்மோ, உயிருள்ள தோட்டாக்கள். இதுல அந்த மெட்டல் தோட்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. காட்டுல இருக்கிற சின்ன சின்ன பூச்சி உயிரினங்களை பிடிச்சி அதோட நம்ம கிராஸ்போ இணைச்சி அதை வச்சு நம்ம கன்னோட புல்லட்ஸை யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா சொல்லனா அங்க இருக்கிற ஏகப்பட்ட உயிரினங்கள்லாம் இருக்கும். அதை பிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போ ஒரு ஜாஃப்ளைஸ் அப்படின்னு ஒரு உயிரினம் இருக்கும். அது கரண்ட பாஸ் பண்ணும். சிப்பங்ஸ் நீங்க தூக்கி போட்டீங்கன்னா எதிரிகளை திசை திருப்பும். அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு பவர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த கேம்ல டிஃபரெண்டா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதெல்லாம் கியூட்டா இருக்குங்க. ஸ்டோரி இந்த கேம்ல நல்லா இருக்கும், சூப்பராகவே போகும். ஸ்டேஜஸ் நல்லா, பசில்ஸ் எல்லாமே பயங்கரமா கொடுத்திருப்பாங்க. பாசஸ்ல இடையில வருவாங்க. ஒவ்வொரு பாசஸும் கஷ்டமா இருக்கும். நீங்க அட்வென்ச்சர் கேம் பிளே பண்ணணும், ஆஃப்லைன்ல நல்ல ஸ்டோரி வேணும்னா இந்த கேம் நீங்க மறக்காம ட்ரை பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல 3வதா இருக்கிற கேம் மார்வல் ஃபியூச்சர் ஃபைட். இந்த கேம் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா வெற்றிகரமா இந்த கேமுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் ஆர்பிஜி கேம் இந்த கேம். நெட்மார்பிள் நிறுவனம் தான் உருவாக்குனாங்க. நெட்மார்பிள் நிறுவனம் தான் மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் ரெவல்யூஷன் ஒரு கேம் உருவாக்கணும். தரமான ஒரு மார்வல் கேம். எதனால அதுக்கு அப்டேட் விடாம அந்த கேம் அழிச்சான்னு இன்னமும் தெரியல. அந்த கேம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்வல் கேம் இன் மொபைல். சரி, அதை விடுங்க, நான் நிறைய வீடியோல அதை பத்தி பேசிட்டேன். இப்ப இந்த கேம் மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் இதுவும் சலிச்சது கிடையாது. இதுவும்
ஒரு சூப்பரான கேம் தான். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா டைமென்ஷனல் கொலாப்ஸ் நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனையால. அதனால எதிர்காலத்துல இருந்து நிக் ஃபியூரி வந்து உலக அழிய போறதை வந்து தடுக்கிறதுக்காக பிரசன்ட்ல இருக்காங்கல்ல மார்வல் ஹீரோஸ் அவங்களோட உதவி வந்து கேக்குறாங்க. மல்டிவர்ஸ் ஓபன் ஆனதுனால அங்க இருக்கிற வெவ்வேறு டைமென்ஷன்ல இருக்கிற எல்லா வில்லங்களும் ஹீரோக்கள்லாம் வந்து ஒரு வேரியன்ஸா மாறி அவங்க வந்து இந்த உலகத்தை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னா மோடாக்கு, அல்ட்ரானு, தேனஸ் அவங்களா இருக்காங்க. அந்த திட்டத்தை நிக் ஃபியூரி எல்லாம் கண்டுபிடிச்சதுனால பிரசன்ட்ல அந்த மாறாம இருக்காங்கல்ல அவெஞ்சர்ஸ் அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு இந்த மல்டி டைமென்ஷனல் கொலாப்ஸை வந்து தடுத்து ஒரே டைமென்ஷனல் பூமியா மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்றாங்க. அதுதான் இந்த கேமோட மெயின் பிளாட். இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா ரியல் டைம் காம்பேக்ட். 3 டீமா வந்து 3 குழு ஹீரோவா வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 3 கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைடர்மேன், தோர், கேப்டன் அமெரிக்கா, வாட் எவர் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஸ்பைடர்மேன், தோர், அயன்மேன். இந்த 3 காம்போ தான் வச்சு நான் எப்பவுமே பிளே பண்ணுவேன். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குமோ எங்களை வச்சு பிளே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, காம்பேக்ட் சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸோட டயர்லாம் இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிளே பண்றதுக்கு. அந்த எனிமீஸ்ல கொஞ்சம் மொக்கையா தெரிவானுங்க. டயர் கம்மியா இருந்தா சண்டை போடுறது கஷ்டமா இருக்கும். டயர் அதிகமா இருந்தா சண்டை போடுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாசஸ்லாம் இருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் பக்காவா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கேம் பிளேல ஸ்டோரி நகர்றது சூப்பரா பண்ணிருப்பாங்க. மிஷன் பேஸ் தான் போகும். ஆனா ஒவ்வொரு மிஷனுக்கும் தனித்தனியா ஸ்டோரி இருக்கும். அந்த மிஷன்ஸோட எண்ட் முடியறப்ப அந்த எல்லா ஸ்டோரியும் கனெக்ட் ஆகுறது தத்ரூபமா பண்ணிருப்பாங்க இந்த கேம்ல. இப்ப வரையும் இந்த கேம் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட டூமோ அப்டேட் வந்து இருக்கு. அதெல்லாம் தரமா பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவதா பார்க்க போற கேம் டெட் எஃபெக்ட் 2. இந்த கேம் விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இடத்துல டர்ராவாம இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹாரரான ஜாம்பி கேம். இது வந்து FPS ஆக்ஷன் RPG கேம் ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க. இது வந்து எசன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த கேம் உருவாக்குனாங்க. ஒரு விண்வெளி ஸ்பேஸ்ல நடக்கிற ஒரு ஹாரர் ஆக்ஷன் கேம் தான் இந்த கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச ஒரு சீக்குவலா தான் இந்த கேம் நடக்கும். அந்த இடத்துல அப்ப வந்து ஏகப்பட்ட ஜாம்பிஸ்ல போட்டு தட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நாள் தூங்கிட்டு இருப்பாரு. அவர் கண் விழிக்கிறப்ப அந்த கப்பல் வந்து இன்னும் பாதுகாப்பா இல்ல அப்படின்னு சொல்லி உணர்றாரு. அங்குள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து மனுஷங்களை வச்சு பயங்கரமான சோதனை நடத்துறாரு. ஒரு ராட்சசமான உருவங்கள்லாம் வந்து மாத்தி வச்சிடறாங்க. எல்லா மனுஷங்களையும் அங்க இருக்கிற அனிமல்ஸையும். நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, நம்ம வந்து ஒரு சூப்பர் சோல்ஜர். நம்ம உடம்புல வந்து பயங்கரமான எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு அங்க இருந்து அந்த டீமான்ஸ் கிட்டையும் அங்க இருக்கிற அந்த வித்தியாசமான உயிரினத்தையும் போட்டு தள்ளிட்டு அங்க ஸ்பேஸ்ஷிப்ல என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறத இந்த கேமோட கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா கேம் ஸ்டார்டிங்ல 3 கேரக்டர்ல ஏதோ நமக்கு வந்து சூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கு வித்தியாசமான அந்த வெப்பன்ஸ் அவங்களுக்கான காம்போஸ்லாம் இருக்கும். இந்த கேம்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதோட கிராபிக்ஸும் சவுண்ட் எஃபெக்டும் பயங்கரமா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இப்ப நீங்க மொபைல்ல பிளே பண்ணா கூட அந்த கிராபிக்ஸும் ரொம்ப தரமா பண்ணிருப்பானுங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்னால அந்த ஹாரர் வைப் கொஞ்சம் கூட மாறாம பக்காவா இருக்கும். சூப்பரா இருக்கும் இந்த கேம். பயங்கரமான ஒரு ஜாம்பி கேம். இப்ப கூட பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. ஸ்டோரி இருக்கும், ஹாரரும் இருக்கும். எல்லாமே இந்த கேம்ல பக்காவா கொடுத்திருப்பாங்க. மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நம்பர் 1ல இருக்க கேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டிங் கேம் சீரிஸ் மார்டல் காம்பேட். ஃபெட்டாலிட்டிக்காகவே இந்த கேம்ல வந்து நான் நிறைய டைம் பிளே பண்ணுவேன். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருப்பானுங்க. ரொம்ப தத்ரூபமான கிராபிக்ஸ்ல பண்ணிருப்பானுங்க. இது வந்து ஒரு 18+ கேம் தான். சின்ன பசங்களா இந்த கேம்ல விளையாடாதீங்க. இது வந்து 18+ கேம் முழுக்க. ஏன்னா ரொம்ப அந்த ரத்தம் அதெல்லாமே ரொம்ப தெறிக்க இந்த கேம்ல கொடுத்திருப்பானுங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஷாகான் அவர் வந்து பூமியை வந்து கைப்பற்ற நினைக்கிறாரு. அதனால ஒரு போட்டி நடக்குது. இந்த போட்டியில நம்ம ஆளுங்க ஜெயிச்சா நம்ம பூமியை காப்பாற்றலாம். அவரோட டீம்ல இருக்கிற ஆளுங்க ஜெயிச்சா அவங்க வந்து பூமியை வந்து கைப்பற்றி போட்டு தள்ளிட்டு போயிருவாங்க. சோ நம்மளோட வீரர்களா நம்ம வந்து பூமியின் பாதுகாவலரை நம்ம பிளே பண்ணி நம்ம பூமியை காப்பாற்றுறது இந்த கேமோட ஸ்மால் ஸ்டோரியா இருக்கும். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. லூ கேங் இருக்காங்க, ஜானி கேஜி, சப் ஜீரோ, ஸ்கார்பியன், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி பிளே பண்ணிக்கோங்க. ரொம்ப தரமா இருக்கும். கிராபிக்ஸும் அட்டகாசமா இருக்கும். இந்த கேமோட பெஸ்ட் இந்த ஃபெட்டாலிட்டி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபெட்டாலிட்டி. ஒரு தரமான ஃபைட்டிங் கேம் என்ன இந்த கேம் நீங்க ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல ஒரு 5 கேம் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்க விளையாண்டு இதுதான்டா கேமிங் அப்படின்னு நினைக்கிற எந்த கேமா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. அதோட ரிவ்யூ அதோட ஸ்டோரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரையும் பை பை கைஸ்.